டயாலிசிஸ்ங்கிறது யூஸ்வலாக வந்து சொன்னாலே பேஷண்ட்ஸ் எல்லாருமே பயப்படுவாங்க. ஸோ டயாலிசிஸ்ங்கிறது உண்மையிலே பெயின்ஃபுல்லாக இருக்கும் சார், எனக்கு வேண்டாம் வலிக்கும் அப்படிம்பாங்க. டயாலிசிஸ் உண்மையிலே வலிக்குமா வலிக்காதா? Environ Life Science Limited, partnering for life. வணக்கம், நான் டாக்டர் A Prabhakar, கோவை கொங்குநாடு கிட்னி சென்டர் சிறுநீரக சிறப்பு மருத்துவர். ஸோ டயாலிசிஸுங்கிறது எல்லாரும் நினைக்கிற மாதிரி அது ஒரு வலியுள்ள சிகிச்சை கிடையாது. டயாலிசிஸ்னால் என்ன சார்? ஃபஸ்ட்டு எதுக்காக பண்ணுறோம்? ஸோ டயாலிசிஸ்ங்கிறது என்னென்னா, நமக்கு கிட்னி ரெண்டுமே சுத்தமாக வேலை செய்யாமல் இருக்கும் பொழுது, கிட்னி ஃபங்க்ஷன் ஒரு 10% கீழே வரும்பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக தொந்தரவு வர ஆரம்பிக்கும். கால் வீக்கம், மூச்சு கஷ்டம், பசி இல்லாமல் இருக்கிறது, தோலில் நிறம் மாறுறது, அரிப்பு வர்றது, டயர்ட்னஸ்ஸு, வாமிட்டிங்கு, சாப்பிட முடியாது. ஒரு இட்லி சாப்பிட்டாலும் 5 இட்லி சாப்பிட்ட மாதிரி வயிறு தும்முன்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கிட்னி ஃபெயிலியருடைய எண்ட் ஸ்டேஜில் வரக்கூடிய சிம்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா நமக்கு 2 ஆப்ஷன். ஒன்று டைரெக்டாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாத பட்சத்தில் டயாலிசிஸ் பண்ணுறது தான் ஆப்ஷன். ஸோ டயாலிசிஸ்ங்கிறது என்ன சார்? டயாலிசிஸில் எது பெயின்ஃபுல்லாக இருக்கும் பார்த்தோம்னா, நமக்கு டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு மிஷின் வந்து நமக்கு பிளட்டை பியூரிஃபை பண்ணுறது தான் டயாலிசிஸ்ங்கிற ப்ராசஸ். ஸோ நம்ம ரத்த குழாயிலேருந்து ரத்தத்தை நம்ம எடுத்து அந்த மிஷினுக்குள்ளே செலுத்தி அதை பியூரிஃபை பண்ணி திருப்பி நம்ம ரத்தத்தை வந்து உடம்புக்குள்ளே செலுத்துறது தான் அந்த டயாலிசிஸ் ப்ராசஸ். ஸோ அந்த பம்ப் ஸ்பீடு வந்து பார்த்தோம்னா நமக்கு மினிமம் வந்து ஒரு 200 ml to 250 ml per minute வைக்கணும். ஸோ அந்தளவுக்கு நமக்கு ரத்த ஓட்டம் இருந்தால் தான் நமக்கு அந்த டயாலிசிஸ் ப்ராசஸ் ப்ராப்பராக நடக்கும். ஸோ டயாலிசிஸ்ங்கிறது நமக்கு அந்த 250 ml to 200 ml per minute பிளட் ஃப்ளோ இருக்கிறதுக்காக நம்ம ரத்த குழாயிலேருந்து ரத்தத்தை எடுக்கிறதுக்கு நமக்கு பெரிய ரத்த குழாயை தேர்ந்தெடுப்போம். ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா தொடையில் இருக்க நரம்புகளோ இல்லை கழுத்தில் இருக்க நரம்புகளோ தான் நமக்கு அவ்வளோ ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து நம்ம கத்தீட்டர்னு சொல்லுவாங்க. அந்த டயாலிசிஸ் பண்ணுறதுக்காக எமர்ஜென்சியாக வரும்பொழுது அந்த கத்தீட்டர் போடுவோம். ஸோ அந்த கத்தீட்டர் போடுறது மட்டும்தான் ஒரு சின்ன பெயின் இருக்கும். அதுவுமே லைட்டாக முள்ளு குத்துன மாதிரி இருக்குமே தவிர்த்து அதில் பெருசாக பெயின் இருக்காது. ஸோ ஒன்ஸ் அதை வச்சுட்டோம் அப்படின்னா டயாலிசிஸ் ப்ராசஸ்ங்கிறது கம்ப்ளீட்லி இட்ஸ் அப்சல்யூட்லி பெயின்லெஸ் ப்ராசஸ். நமக்கு அது பண்ணுறதுக்குரிய ஆக்சஸ், அதாவது நமக்கு டியூபோ இல்லை ஃபிஸ்டுலாவோ இருந்ததுன்னா நமக்கு டயாலிசிஸ்ங்கிறது ஒரு பெயின்லெஸ் ப்ராசஸ். அதனால் எந்த பெயினுமே இருக்காது. ஸோ இதுதான் ஜென்ரலாக பேஷண்ட்ஸ் பயப்படுறது. டயாலிசிஸ்னாலே வலிக்கும், 4 மணி நேரமாக வலியோடு படுத்துட்டு இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி கிடையாது. டயாலிசிஸ்ங்கிறது கம்ப்ளீட்லி பெயின்லெஸ் ப்ராசஸ். அந்த டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ஆக்சஸ் கிரியேஷன் சொல்லுவாங்க. நமக்கு டியூப் வைக்கிறது ஒன்று தொடையில் வைப்போம், இல்லாட்டி கழுத்தில் வைப்போம். இது கையிலலாம் போட முடியாது சார்னு கேட்டிங்கன்னா கையில் பண்ணுறது ஃபிஸ்டுலான்னு சொல்லுவாங்க, அதில் தான் பண்ண முடியும். மற்றபடி இமீடியட்டாக பண்ணுறதுக்கு நமக்கு பெரிய ரத்த குழாயை தேர்ந்தெடுத்து அதில் டியூப் வைக்கும்போது தான் நமக்கு தேவையான அளவு பிளட் ஃப்ளோ வந்து நமக்கு அந்த ஸ்பீடு கிடைக்கும். ஸோ அதனால தான் நமக்கு அந்த டியூப் தொடையிலையோ இல்லை கழுத்துலையோ வைப்போம். ஸோ உங்களுக்கு இதை பற்றின கமெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் கிளியர் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.